Gracias. ஹாய், நமஸ்காரம். இன்றைக்கி நம்மளோட செகண்ட் vlog பண்ண போகிறோம். ஆக்சுவலி வேலையை விட்டு வந்தாச்சு. வேலையை விட்டு வந்த கையோட இன்றைக்கி வந்து சோலார் எக்லிப்ஸ். ஸோ சோலார் எக்லிப்ஸ் ஒரு பக்கத்தில் உள்ள மலையில் வந்து கொஞ்சம் எல்லோரும் போய் பார்ப்பாங்க போல், ஒரு ஃபேமஸான விஷயம் இங்கே அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான vlog வந்து சோலார் எக்லிப்ஸ். இதுதான் ஃபுட்பால் கிரவுண்டு. பார்க்க நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெயின் பீப்புள் வந்து ஃபுட்பாலுக்கு ரொம்பவே கிரேசி. அது பாய்ஸோ கேர்ள்ஸோ. இப்போ நல்லா வெயில் இருக்குது, பட் மற்ற டைம்லாம் நல்லா மழை பெய்யும், குளிரும், அப்பவும் கிடந்து விளாண்டுருப்பாங்க. ஆக்சுவலி அந்த எக்லிப்ஸ் பார்க்குற இடம் வந்து ஒரு மலை. அங்கே நான் போனதே இல்லை. ஆக்சுவலி எங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த இடம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அது வினோதமாக இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் கூட்டு போங்கன்னு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தடவை போயிருக்கிறாங்க. அதனால் அவங்க இன்னொரு தடவை போகணுமான்னு யோசிச்சு என்னை கூட்டே போகல. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறோம். யார் கூப்பிட்டு போனான்னு போகலன்னு என்ன, நம்ம போகிறோம். தெரியுதா? இதுதான் மெயின் ரோடு. எழுத்து தலைகளை தெரியுதா, நேராக தெரியுதா? போன்தே வெத்ரா ஓரன்ஸே தெரியுதா? தலைகளை தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுனா பக்கத்து ஊர். இப்போ எங்கே நம்ம போகணுன்னா அந்த ஊருக்கு நாங்கள் ஆக்சுவலி போயிருக்கோம். போன்தே வெத்ராவும் போயிருக்கோம், ஓரன்ஸேவும் போயிருக்கோம். பட் அந்த டைமில் என்கிட்ட கேமரா இல்லை, நான் விலாகும் பண்ணல. மேபி இன்னொரு தடவை போனேன்னா எடுப்பேன், பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன்னா என்னோடய ஃபேவரட் ஃபுட் ஸ்டாப், சாப்பிட்ற இடம். அங்கே தான் நான் மோஸ்ட்லி அதிகபட்சம் சாப்பிட்ருப்பேன். இல்லை அதிகபட்சம்னா எங்கள் கேன்டீனில் சாப்பிட்ருப்பேன். அதை தாண்டி வெளியே சாப்பிட்றதா தான் நான் அங்கே தான் சாப்பிட்ருப்பேன். ஹலோ, மெனு செக் பண்ணுறேன். Sí, aquí. Para mí, ensalada de pollo con pan. ¿Quieres beber algo? No necesito. Gracias. அவங்களே சொல்லிட்டாங்க, கரெக்ட் இதானே நீ வாங்க போகிற அப்படின்ட்டு. நமக்கு ஒரே ஐட்டம், ஃபேவரட் ஐட்டம். ஓகே, gracias. 6:30க்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுப்பாங்களாம். 6:30 நம்ம அங்கே போக முடியாது. இதுதான் ஃபார்மசியில் வாங்கிக்க முடியாது. ஸோ எஸ், சாப்பாடு வந்துருச்சு. என்னென்னா இது வந்து பேன் ஆக்சுவலி நம்ம ஒரு சப்பாத்தி மாதிரி தான், எக்ஸாக்ட்லி டேஸ்ட்டும் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் இது வந்து இந்த டிஷ் பேர் சிக்கன் சேலட், அவ்வளோதான். ஆக்சுவலி ஸ்பானிஷில் என் சலாதி போயோனா சிக்கன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறதுலாம் சிக்கனு. இது அந்த கெபாப் சிக்கன் மாடலு. கீழே ஃபுல்லாகவே கேரட்டு, ஃபுல்லாக சேலடு, ஸ்பானிஷு, ஸ்பினாச்சு, அப்புறம் சில ஐட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். என்னோடய ஃபேவரட் டிஷ்.
2.7 கிலோமீட்டர் நடக்கிறக்கே 40 நிமிஷம் ஆகும். ஸோ அங்கே பாருங்கள் இப்படி தான் எல்லாமே மேடு பள்ளமாக இருக்கும். ஒரு மாதிரி ஏறி இறங்கினோம் தெரியுதா? அது அப்படியே நான் பள்ளத்துலேருந்து மேலே ஏறி வரேன். இப்படி அது கேமரா காரணமாக அப்படி தெரியல, அது ஆக்சுவலி அப்படி தான் இருக்குது. இப்படி கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் ஆகும்னே இருப்போம். ஏன்னா இந்த ஊரே வந்து ஒரு மாதிரி மலைப்பகுதி. நான் ஆல்ரெடி நேற்று காமிச்சேன்ல, அந்த போல் பழைய லாஸ்ட் விளாகில் காமிச்ச மாதிரி அது வந்து இது ஏரியாவே வந்து ஒரு மாதிரி ஹில் ஏரியா. பட் ஆனால் அந்த பல ஹில்லுக்கு நடுவில் இந்த இடம் இருக்குது. இந்த இடமுமே ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்கும். இதுதான் புக் ஷாப். செம்மையாக இருக்குல்ல? இந்த வாட்சில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ரெட் கலர் வாட்ச் தெரியுதா? 119 யூரோ. அதாவது 119 யூரோவா? 11,000 ரூபா. அந்த வாட்ச் 11,000 ரூபா. நல்லா இருக்குல்ல ரோடு? இப்படி தாங்க இங்கே ஃபுல்லாகவே இப்படி நிறைய ரோடு இருக்கும். ஸோ வந்து நம்ம நடக்கிறதுக்கு தான். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே ஒரு நல்ல கிளைமேட்டும் கொஞ்சம் ஓரளவு ஓகே. ஆனால் நடக்கிறக்கும் செம்மையான லொக்கேஷன். அப்படி நம்ம பார்க்குறக்கே அப்படியே அங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக பாருங்கள் செவரு. ஸோ ஒரு அது என்ன வயலட் கலர் பூ, அதுக்கப்புறம் ப்ரௌனு அப்படி வந்து அது கொஞ்சம் காஞ்சிருக்கு வரவும்ல. ஸோ இப்படி வந்து நமக்கு ஒரு ஃப்ளவர் டிஃப்ரெண்ட் கலர் வியூ. அப்புறம் என்ன வீடுமே ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்கிற மாதிரி. அது அப்படி தான் இருக்கான்னு தெரியல. எனக்கு அப்படி நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது மைண்டு காம் ஆகி கூல் ஆகி நல்லாயிருக்கும். மல்லிப்பூங்க தெரியுதா? செம்ம வாசனை அடிக்குது. இப்போ தான் இந்தியாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். சரிதா? நிறையா கம்பியாக இருக்கா? அந்த இடத்துக்கு நான் போகிறேன். நான் சொன்னால் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும் இந்த இடம்னு. தெரியுதா? ஐ திங்க் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கா? அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன். ஸோ அந்த இடத்துல தான் இருந்து அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா சோலார் எக்லிப்ஸ் பார்ப்பாங்க. ஐயோ ஃபார்மசியில் இது வாங்கணுமே. 8 மணிக்கு மேலே ஃபார்மசி இருக்காது. இதுக்கப்புறம் எங்கே ஃபார்மசி இருக்குது? நான் வேறு ஏதோ ஊரை விட்டு வெளியே வந்தோமா வந்துட்டேன். கண்ணாடி வாங்கலை. கேட்டு பார்ப்போம். Hola, ¿tienes gafas de eclipse? No. Vale. ¿Sabes aquí? No sé dónde las hay. Vale, gracias. ஆத்தாடி இல்லை. Nosotros somos el baby boom. Chao. Hola. Hola. ¿Tienes gafas de clip? No. No. Oh, vale. Gracias. Hola. Hola. ¿Tienes gafas de...? No. Ah, vale. Gracias. இன்னும் கேட்குறதுக்கு முன்னாடி இல்லைன்ட்டாங்க. Que retocan. பெயிண்ட் ஸ்மெல். Ese día antes yo dije. பெயிண்ட் ஸ்ப்ரே அடித்து பெயிண்ட் அடிக்கிறாங்கப்பா இங்கே. ப்ரஷ் வச்சுலாம் அடிக்க மாட்டாங்களோ? ஐயோ ஆப்டிகல்னு போட்டு ஏதோ கூட்டி வச்சுருக்கீங்க. ஏசப்பா படுத்துறாங்களே நம்மளை. இது வந்து சினிமா தேட்ரு, குட்டி சினிமா தேட்ரு. ஆக்சுவலி இன்னொன்று பெருசாக இன்னொரு இடத்துல இருக்குது. இது ஒரு குட்டி சினிமா தேட்ரு. என்ன படம் ஓடுது? ஸ்பைடர்மேன் ஓடுதா? இன்னும் ஏதோ எல் சிந்த்ரோம் ரெம்பிராண்ட் பேரிஸ் கோலர் தெரியலை. இந்த பக்கம் ஏதோ குட்டி டைனோசர் மாதிரி இருக்குது. ஏதோ படம் ஓடுது. ஸ்பைடர்மேன் ஓடுதுங்க. ஸ்பைடர்மேன் ஆல்சோ. இது ஹைடி தானே? ஹைடி. அட ஹைடி என் ஃபேவரட்
அது இதில் ஒரு சுட்டி டிவி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கார்ட்டூன். ஹைடி ஹைடி சுட்டி பெண்ணிவள் ஹைடி, கிட்டத்தட்ட அந்த ஏரியா மாதிரி தாங்க இந்த ஏரியா இருக்குது. ஹைடி இதில் வர்ற மாதிரி. ஓகே, ஸ்பைடர் மேனும் ஹைடி ஓடுது. ஹைடா பேர் எதுவும் விக்கின்னு போட்டிருக்கு, செக் பண்ணுறேன். சப்போஸ் இது ஹைடி ரிலேட்டடான கதையாக இருந்துச்சு, ஸ்பானிஷாக இருந்தாலும் பரவாயில்ல, புக் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். இந்த வாரம் ஃபார்மசின்னு போட்டிருக்கு, ஆப்டிக்காலும் போட்டிருக்கு, ரெண்டும் கலந்த கடை. நம்புவோம். வெளியே எழுதி போட்டிருக்கேன் இல்லைங்க. ஹலோ, ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் get the Eclipse glass eye wear, but and I unable to find it anywhere in Santiago de Compostela. Most of the pharmacy they are telling they don't have, so where I can get? Hola. ¿Tienes gafas de Eclipse? No. Están agotadísimas. Vale, gracias. Vale. Chao. யாரை கேட்டாலும் இல்லைன்றாங்க. சரி, நீ கிளாஸ் இல்லாமல் தான் நம்ம சுத்த போகிறோன்னா போவோம். இங்கேருந்து பார்த்தா வியூ அழகாக இருக்குது. இப்போ அங்கே நான் போகணும். இப்போ நாங்கள் போகிறது தான் சிக்கல். தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று தெரியுதா ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில், அங்கே தான் இப்போ போகணும். விதவிதமாக பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. அக்ஸியோனா ஏதோ கம்பெனி நினைக்கிறேன். இல்லை இந்த செவுத்துலேயும் ஃபுல்லாக செடி செடியாக. பச்சை கலரில் ஒரு நடுவில் ஒரு ரோடு இருக்குது. இது எதுக்காக இருக்கும்? சைக்கிளுக்கா? நோ ஐடியா. ஓகே, வாட் எவர். லூகோ, அக்கோருனா இது இந்த பக்கம் உள்ள சிட்டிஸ். ஒரன்சே, போந்தவெத்ரா அது அந்த பக்கம் உள்ள சிட்டிஸ். நேராக போனால் நம்ம சிட்டி. நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். சாந்தியாகோ தி கம்போஸ்டெல்லாம் தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த லூகோ அக்கோருனா சைடுக்கு போகிறோம். ஏர்போர்ட் அங்கே தான் இருக்குது. பட் அதுக்கெலாம் ரைட் சைடு திரும்பினா நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது. இதுக்குள்ளே எங்கே போய் ஃபார்மசி இருக்கும் நம்பரு? நம்ம போக வேண்டிய இடம் தெரியுதா? அந்த இடம். அங்கே தான் போகிறோம். நேராக இருக்கா? நேராக மலையேற போகிறோம். ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக இப்போ செடி முளைச்சிருக்கு. மேபி மழை டைமில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இதுவும் ரிவர் கிராசிங் தான். பட் இப்போ ஃபுல்லாக செடியாக இருக்குது. பட் அந்த கார்னரில் தண்ணி இருக்கும். ஸோ இங்கே தெரியுதா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓரளவு தண்ணி இருக்குது இங்கே. மீன் இருக்குதா? இல்லை. ஆக்சுவலி இப்போ நம்ம ஊருக்கெலாம் இதுவுமே ஒரு தொப்பியை போட்டு ஒரு பேக்கை போட்டு ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்கள்ல. ஸோ ஊரை சுற்றி பார்க்குறோன்னு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இவங்களுக்குலாம் நான் ஃபாரினர் தானே. மலை ஏறுற ஃபீல் வருது. தெரியுதா? கீழே இருந்து ஏறி வந்திருக்கேன். அவங்களாம் வச்சுருக்காங்க கிளாஸ் கையில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா மணி இப்போ எத்தனை? 7 ரூபாய்க்கு வர ஒரு மாதிரி இவங்களே வேலை பண்ணியிருப்பாங்க. சிட்டியை காமிக்கிறேன் பாருங்கள். Hello, where did you get the glass? Now No. it's kind of impossible. If you want to see, we can share it because I'm not going to be watching it all the time. It's okay. You know what? Gracias.
Remember, you can watch more than 1 minute with this. 1 minute, 1 minute and a half. சரி Then you have to look all the டவுன் way. யா ஹாய் Hi. how are you? I'm great. Are you ready for the? I just came. Where did you get this? Yes, here in the. But now is late to get new glasses. We have extra now. No, I am this. Be careful with the sound. Yeah. That's right. No. Now it started. It's a start. Yes. That's true. Can you see the? Yes. Started slowly. Yes. Nice. No sé si eso es una rama. Vale. Sí, nice. Disfruta. Igualmente. I'll go stop. You know anyone came from our? No. Solo la palabra. Enjoy. I'll go to top. Ciao. Bye. See you. See you. ஓ சாரி கேமரா கையில் வச்சுருக்கதே மறந்துட்டேன். சரி இடம் செம்மையாக இருக்கு பாருங்க. ஆனால் நான் சூரியனை பார்க்கக்கூடாது. Hello. Do you know where they are getting the glass? Hello. Do you know where can I get this glass? Yeah, there was a queue there. There? There you see the red food truck Yes. on the left. Oh, okay. Yeah, but that was like 1 hour ago, so I don't know if there are like any more left, but you should try. Okay. Because they're for free. Okay. But you just can't get one per person. Good person. Yes, I will check. Okay, Thank you. Good luck. Gracias. ஒரு மணி நேரம் முன்னாடி கொடுத்தது இப்போமா இருக்கும். ஆனால் எல்லோரும் கையில் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எங்கேயும் வெளியே வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி நமக்கு ஒன்று மிச்சம் வச்சுருந்தா கூட கொடுங்கடா. ஆக்சுவலி நான் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது தெரியுது, அந்த சூரியன் ஒரு வெள்ளை ரவுண்டில் கருப்பு அப்படியே மூவ் ஆகுறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளோ வெயிலாக இருக்குல்ல, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபுல்லாக இருட்டானாலும் ஆயிரும் இல்லை சோலார் எக்லிப்ஸில். வாங்கிட்டோம்ல ஒரு நல்ல ஜீவன். குழந்தைங்களோட இருந்தாங்க, நல்லா எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்களா இல்லை குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆளே கரெக்டாக பார்க்க போகிறேன். அது வா செமையாக தெரியுதுங்க. வேறு எதுவுமே தெரியல, ஃபுல் கருப்பு நைட்டு மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இந்த கிளாஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்குதா, ஸோ அதனால் ஃபுல்லாக இருட்டுமே ஆயிடுது. அதில் ஒரு வெள்ளை ரவுண்டு தெரியுது, அதான் சூரியனா அதில் கருப்பு அப்படியே மறையிறது தெரியுது. செமையாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் டிவிலலாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா நைட்டில் நிலாவை பார்த்து எப்படி இருக்கும், ஆனால் ஸ்டார் எதுவுமே இல்லாமல் நிலா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாகிட்டே வந்து அப்படி இருக்கும், அதுமாதிரி இருக்குது. என்னென்னா ஏதோ டிஜிஎம் அதெல்லாம் வச்சுருக்காங்க, பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பாருங்க, பார்க்க சின்ன மலமாக இருக்குன்னு உள்ளே எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. அழகழகாக டிசைன் கட்டி வச்சுருக்காங்க இடம். இப்போ தொட்டு இது என்னன்னு எனக்கே தெரியல, ஏதோ கல்லுகள்லாம் போட்டு தண்ணி போட்டு வச்சுருக்காங்க. I got it. Thank you.
அவர்கிட்ட தான் கேட்டேன் அப்போது. ஸோ அவர் சொன்னார் அங்கே போய் கேட்டு பாருங்க. அங்கே ஏதோ குளமாக இருக்குது தெரியுதா, அங்கே தண்ணி கட்டிருக்கு ஃபுல்லாக. ஏதோ ஷெடியூல் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து 12ஆம் தேதி டோட்டல் எக்ஸ்கிளிப்ஸ்க்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏதாட்டும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் போல் இங்கே. Vale, joder, ese brillo. Claro, si haces una selfie así, lo grabas como cuando grabas. இது ஏதோ சிட்டி கல்ச்சரல் சென்டர். ஸோ மற்றபடி என்னன்னு தெரில. ஆனால் இதுக்குள்ளலாம் பாதை போகுது, பட் போகலாமா என்னன்னு தெரில. ஏன்னா யாருமே போகலை. இது என்ன இந்த இடமே கிட்டத்தட்ட ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்குது. ஸ்கேட்டிங் போர்டு விளாட்றதுக்கு அந்த இதை பாருங்களா, இது சறுக்கிட்டு போயிட்டு சறுக்கிட்டு வர மாதிரி. ஃபுல்லாக அந்த பில்டிங் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அதனால தான் கீழேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இந்த அப்படி அந்த ஒரு வளைவு ஷேப் இருக்குல்ல. இந்த பக்கம் போனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது. இந்த இடம்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அதான சர்க்கஸா? என்ன டைனோசர் வாயா? மீன் வாய். இது அழகா இருக்கு. ரொம்ப தூரத்தில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது? அதுக்கு பைனாக்குலர் தான் வாங்கணுமா? இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப குட்டியாயிருச்சு. இறைநிலாவோட ரொம்ப குட்டியாயிருச்சு. கிட்டத்தட்ட 85 இல்லைனா அரௌண்ட் 90% நிலா கவர் ஆயிடுச்சு. மேபி 10 minutes அதுக்குள்ளே ஃபுல்லாக கவர் ஆகி நம்ம இடம் ஃபுல்லாக இருட்டாயிரும்னு நினைக்கிறேன். குழந்தை கத்துறாங்க. ஓ, ஃபுல்லாக மூட போகுது. நல்லா மூடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. தெரியுதா? இருட்டிடுச்சு. தெரியுதா? அவ்வளோதான் போல. திருப்பி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன கை தட்டுறாங்க எல்லாரும். எது கை தட்டுறாங்க? ஏன்னா ஃபோன் கேமராவில் செமையாக தருதுங்க. சரிதா? நான் வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன். இப்போ இந்த பக்கத்தில் நான் அப்படியே பெருசாகிட்டே வருது. அவ்வளோதானா? நான் ஏதோ பெருசாக எதிர்பார்த்தேனுங்க. யாரையோ தேடுறாங்களா?
மியூசிக் போடுறதுக்கு எனக்கு காப்பிரைட் போட்டுற மாட்டாங்களே. முடியலப்பா. இந்த பாதை நல்லா இருக்கே. இந்த பழத்தை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏதோ கார்ட்டூனில் வரும்ல, உங்களுக்கு தெரியுதா? தெரியுதான்னு கூட தெரியலையே. இந்த ஷேப்பில் ஒரு கார்ட்டூனில் வரும்ல. இந்த பழம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ரோ. நான் ஏதோ கார்ட்டூனில் தான் பார்த்துருக்கேன். ஏதோ ரேபிட்டாக ஏதோ சாப்பிடும். இதை என்ன செடின்னு கூட தெரியல. ஆக்சுவலி செடி நேம்ஸ்லாம் படிக்கணும் ப்ரோ. எங்கேனா இல்லை எங்கேயாவது இது மாதிரி போகும்போது பார்த்தோன்னா இது இந்த செடி இது இந்த பழம் அப்படிங்கிறதான் தெரியணும். அதுக்கு நான் ஒரு ஆப் வச்சுருந்தேன், பிளான்ட் நெட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்போ இந்த பழத்தோட பேரை கண்டுபிடிக்கிறேன் நான். அந்த ஆப் என்ன பண்ணுன்னா, அது ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப நாளாக உண்டு. இருக்கிற எங்கே போனாலும் அந்த பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. தெரியுதா? பிளான்ட் நெட்டுன்னு சொல்லிட்டு இதுவரை தெரியுதான்னு தெரியல. பிளான்ட் நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அதில் என்னென்னா நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பழத்தை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இதை வந்து நான் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகேவா? எஸ். இப்போ ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணுறேன். அந்த ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவங்க வந்து என்னென்னு கேட்குறாங்க, இது வந்து லீஃபா ஃப்ளவரா ஃப்ரூட்டாங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு. இது வந்து எனக்கு இது வந்து ஒரு ஃப்ரூட் மாதிரி வச்சுக்கலாமா, ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து இப்போ அவங்க டேட்டா பேஸில் சர்ச் பண்ணும் இது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது இவங்க வந்து எது கூட மேட்ச் ஆகுதுன்னா 54% அவங்க டேட்டா பேஸில் மேட்ச் ஆகுறது பெடுங்குலேட் ஓக் பிளான்ட். இது வந்து அப்படி தாங்க போட்டிருக்கு. என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. காமன் ஓக் பிளான்ட். அதுக்கு தமிழ் என்னன்னு தெரியலையே. OAK பிளான்ட் இது பேர். இப்போ என்ன பண்ணலாம்னா அதுலேயே என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதிலிருந்தே நம்ம வந்து கூகுள் இதுக்கும் போய்க்கலாம், விக்கிபீடியாவுக்கும் போய்க்கலாம். இருந்தாலும் அதை வந்து நான் ஜென்ரலாக கூகுளில் போய் தேடி பார்க்குறேன். ஓக் பிளான்ட், OAK பிளான்ட். ஆனால் இதுலேருந்து என்ன எடுப்பாங்க, எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல பேரும்.
இன்னும் கொடூரமாக இருக்கு மரம், பெரிய மரம் தானோ. இது என்ன பேரிச்சம்பழம் மாதிரி வருது, பழுத்தா அப்படி ஆயிருமா? ஓ அப்படிதான் இருக்குது பார்க்க, தெரியுதா? அது அப்படியே அந்த இதுலேருந்து உதிர்ந்து ஒரு மாதிரி பேரிச்சம்பழமாக வருது. நைஸ் நைஸ். உனக்கு சாப்பிடுவாங்களோ என்னன்னு தெரியல. ஓகே, நேம் இப்போ தெரிஞ்சிட்டு, ஓக் பிளான்ட். ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த மாதிரி இது வந்து ஓக் பிளான்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். கொஞ்சங்க லைட்டாக எட்ஜில் குட்டிக்கோண்டு இருக்குது. ஒரு பெரிய குக்கியில் லைட்டாக கடிச்சு டேஸ்ட் பார்க்குறவங்க லைட்டாக கடிச்சு அப்படி இருக்கும், அதுமாதிரி குட்டிக்கோண்டு இருக்குது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷத்தில் சொல்கிறத கிளிக்ஸ் முடிஞ்சிடும். மகராசி நல்லா இருக்கணும் எனக்கு தந்தவங்க. இப்போ தான் நம்ம டெஸ்ட் இருக்குது. இது என்ன செடி? இதுதான் ஓக் செடி, ஓக் பிளான்ட், காமன் ஓக் பிளான்ட். மோர் தென் எனிதிங் நாலேஜை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அதுமாதிரி ஆப்ஸ், நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ், இந்த போலார் ஸ்டெப்ஸு, இதெல்லாம் பிளான் நெட்டு, இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு சூரியன் ஓரளவு கீழே போயிடுச்சுங்க. இன்னும் ஒரு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. நான் காட்டவா சூரியனை? கேமராவில் சூரியன் எப்படி தெரியும் தெரியல. என் மண்டை மறைக்கு தான், அதான் சூரியன். எனக்கு கேமராவில் ஒழுங்காக தெரில நினைக்கிறேன். என் கை பாருங்கள், கிருஷ்ணர் மாதிரி நான் சூரியனை மறைக்கிறேன். இங்கே இருக்குது சூரியன். இப்போ கிட்டத்தட்ட இப்போ என்ன ஆச்சு, கிரவுண்டு கீழே வந்துருச்சு. இங்கே இருக்குது சூரியன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் போயிடும். நான் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணுறேன், நிலா சுத்தமாக வெளியே போயிடுச்சேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து சோலார் எக்ஸ்பிரஸ் முடிகிறக்கும் சூரியன் கீழே போகிறக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. லைட்டாக தெரியுது. ஆக்சுவலி இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல் ஏன் தெரியுமா? சூரியனை சும்மா பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம் போல். இதுதான் சன்கிளாஸ். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பிளாஸ்டிக்கில் எதாவது கொடுத்து வாசியில் கொடுக்குற வாசி, இதில் பிளாஸ்டிக் வரையா பிளாஸ்டிக் வச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே பத்திரமா வச்சு எப்போனாலும் சூரியனை பார்க்கணுன்னா எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா சூரியனை வந்து நம்ம ரவுண்டாக அழகாக பார்த்ததே இல்லை. நிலாவை பார்ப்போம் இல்லையா? நிலா வந்து சில டைம் ஆரஞ்சு கலரில் ஒன்று நீட்டாக இருக்கும். சூரியனை பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்தாலும் அது ஒரு மாதிரி சுற்றி உள்ள வெளிச்சம்லாம் கவர் ஆகி ஒரு மாதிரி பெருசாக குளம் தெரியும். ஆனால் இதில் பார்க்கும்போது அப்படி நச்சுன்னு தெரியுது, ரவுண்டாக நீட்டாக நிதானமாக தெரியுது. இல்லை, ஸ்டெல்லாரின்னு ஒரு ஆப் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆப்பில் வந்து நம்ம ஸ்டாரு, இது மாதிரி சூரியனு இதெல்லாம் ஜூம் பண்ணியும் பார்க்கலாம். ஜூம் பண்ணினா பட் அது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் தான். பட் ஆனால் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம இப்போ நீங்கள் நிற்கிறேன்னா, நான் இப்போ இங்கே நான் ஃபோனில் ஸ்டெல்லாரி ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, இங்கிட்ட நான் அதை கேமரா காமிக்கிறேன்னா கரெக்டாக லொக்கேஷன் ட்ராக் பண்ணி டைரக்ஷன் ட்ராக் பண்ணி அங்கே நேராக என்ன ஸ்டார் இருக்குன்னு காமிக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி திருப்பினேன்னா இங்கே சேட்டன், சில டைம் நமக்கு வந்து ஸ்டாரும் பிளானட்டும் ஒரே மாதிரி தெரியும். ஏன்னா என்ன குட்டியாக தானே இருக்குது, ஸ்டாரும் பிளானட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் அந்த ஸ்டெல்லாரி ஆப்பில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். இது வந்து மார்ஸ் அப்படின்னு காட்டும், இது வந்து சேட்டன் அப்படின்னு காட்டும். ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அவங்க ஜூம் பண்ணி அந்த ஆல்ரெடி அந்த ஃபுட்டேஜ் வச்சுருப்பாங்க, அதில் ஜூம் பண்ணால் க்ளீனாக தெரியும். ஆனால் என்னன்னா, இப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம உண்மையிலேயே ரேர் ஐயில் பார்த்தோன்னா எந்த ஆங்கிள் தெரியும், மறைஞ்சிருக்குமா, பாதி தெரியுமா, அந்த கிளாரிட்டிலாம் கரெக்டாக டீட்டெயிலிங்கோடு இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப எனக்குலாம் ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆப்பு. அதை நான் ஸ்கூல் டைம்லேயே நான் வந்து ஒரு 10th படிக்கும்போதே அதை வந்து என்னோடய லேப்டாப் இல்லை அப்போ நான் 10th என் லேப்டாப் கிடையாது. அப்போ நான் 11th 12th இருக்கும். 11th 12th இருக்கும்போது நான் என் லேப்டாப்பில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஃபோன்லேயும் இருக்குது பட் லேப்டாப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லார்ட்டையும் டியூஷன் பசங்கள்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஆப்பு, ரொம்ப ஃபேவரட்டான ஆப்பு. ஏன்னா அது ஃபுல்லாகவே இப்போ நம்ம சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலிங்கோட தெரியும். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டாரோட பேர் தெரியும், புரியுதா? இப்போ இங்கே இந்த ஸ்டார் இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னொன்று அதில் பண்ணலாம். நிலாவில் இருந்துட்டு பூமியை பார்த்தா எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் அதில் இருக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். அதை நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாதை இல்லை செமையாக இருக்கு பைக்கு. யமகா ஷேட் அவர் பேராக இருக்குமோ? இல்லை யமஹா ட்ரேசர் MT-09 ட்ரேசர் யமஹா வண்டி செமையாக இருக்குவா. வண்டி செமையாக இருக்குது. இந்த டப்பா தான் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு பட்ஜெட் பத்தில் டெலிவரிக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காரோ இருக்குன்னு நினைக்கிறேன். சைல்டு பார்க்கா
ஊஞ்சல் எல்லாமே இருக்குது குட்டி குட்டியாக. நைஸ். ஸோ எஸ், திருப்பி வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். சர்ச்சு நினைக்கிறேன். ஆமாம், சர்ச்சு சம்திங் பேர். ஆத்திர வகையான ஆர்ட். ஐயோ, அவங்க சொன்னாங்களே ஒரு நேமு, எனக்கு மறந்துச்சு. இங்கே வந்து அந்தெல்லாம் எழுதியிருக்காங்களா, ஒரு மாதிரி டிசைனான லெட்ரு. அந்த ஃபாண்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி அமெரிக்காலையும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கன் மூவிஸில் நிறையா பார்த்துருக்கேன் நான். செவுத்துலலாம் எப்படி இருக்கும். ஐ திங்க் ஜிடிஏ ஒய்சிடி விளையாடுறதுலேயும் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் அவருக்கு. அதில் இது மாதிரி செவுத்தில் கிறுக்கிருக்கும். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் செவுத்தில் கிறுக்கணும்னா நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும், இல்லைனா கிறுக்குமா ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்கோம். இவங்க செவுத்தில் கிறுக்கிறதுக்குமே ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வச்சுருக்காங்க. எஸ், இந்த லெட்டர்ஸ் தான் சொன்னேன், தெரியுதா? ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபாண்டில் கிறுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட புரட்சிகரமான எழுத்துக்கள். இதையும் எழுதுறதுக்காகவும் இல்லை அவங்க கோபங்களை காமிக்கிறதுக்காகவும் இது மாதிரி அந்த காமிக்கிறதுக்கே சும்மா கிறுக்குமே எழுதாமல் அதுக்குன்னு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வச்சு அது எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாண்டில் என்னோடய வீடியோ முடிக்கிறேன். அப்போ ஆமாம், நிலா தெரில, நிலா இருக்கா என்னன்னு தெரில. நிலாவே இல்லையாங்க. ஸ்டெல்லாரியமில் பார்த்தா தெரியும் நிலா என்கிட்ட தான் இருக்கா, வேறு எங்கிட்ட இருக்கான்னு. சரி, ஓகே. சோலார் எக்லிப்ஸ் பற்றி யாராட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தென் பாய், see you. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஸோ டயர்டு.